வணக்கம் நண்பர்களே. பழைய ஸ்டார்ஸ் பற்றி தான் உங்களுக்கு கண்டினியூ புரிஞ்சுருக்கோம். பார்க்காதவங்க கொஞ்சம் போய் பார்த்துருங்க, சரிங்களா? இப்போ அந்த 13-14 வயசில் உடலில் மாற்றங்கள் ஏற்படுது. இது சில பேருக்கு நேச்சுரலாகவே அவங்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை, அவங்க அப்படியே கட்டுப்படுத்தி எடுத்து வந்துடுவாங்க. முக்கால்வாசி பேரில் அந்த கட்டுப்படுத்தன்மை இருக்காது. அதாவது முன்னால் பார்த்தீங்கன்னா அதோடைய ரேஷியோ அதிகமாக இருந்துச்சு, சரிங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷமாக இந்த ரேஷியோ அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த ரேஷியோ கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வருது, சரிங்களா? அது கட்டுப்படுத்த முடியாத நிலையினால பசங்க அது எந்த விஷயங்களே ஈடுபடுகிறாங்க, அது திரும்ப பார்க்குறது, அது திரும்ப பார்க்குறது, இனிமேல் பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்குறது, இந்த மாதிரி அதுக்கு போய் என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்களுடைய எஜுகேஷன் அஃபெக்ட் ஆகுது, சரிங்களா? கவனக்குறைவு ஏற்படுது, ஒரு ஃபோக்கஸ் இருக்காது, அந்த கிராஸ்பிங் பவர் இருக்காது, சரிங்களா? அப்புறம் அந்த டைம், முக்கியமான டைம், அந்த 8th அப்புறம் அந்த 9th 10th முக்கியமான டைம். ஸோ அதில் நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோங்கிறது நமக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் படுத்தும். இது காலேஜ் ஜாப்புக்கு அப்புறம் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் யூஸ் ஆகாது அப்படின்னு சொன்னால் கூட, அந்த ஸ்டேஜில் அந்த 10th நமக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் தரும் உங்களுக்கு. ஓகே, நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் தரும். அந்த நேரத்தில் உங்களுக்கு பொதுவாகவே இந்த கம்மியான வயசில் பெரிய டெசிஷன் மேக்கிங் பவர் யாருக்கும் இருக்காது, நார்மலாக இருக்கும். சில பேர் எக்ஸப்ஷன் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் மார்க் அதிகமாக நான் போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ அப்படி இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பார்த்து எழுதுறது, பிட் அடிக்கிறது, கொடுக்குறதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் அது வேஸ்ட்டு, அவங்களே ஏமாற்றிக்கிற மாதிரி அது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரும். இப்போ இந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுற பையனுக்கு இது கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு வாப்பில், சரிங்களா? கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இப்போ விழுந்து லைஃப்பை வேஸ்ட் ஆக்கி, ஸோ என்ன சொல்கிறது, நம்ம சுற்றி எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் நம்ம இதாக இல்லைன்னா அது எஃபர்ட் எல்லாமே, எடுத்த எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ இத்தனை வருஷம் நம்ம படிக்க வச்சு கொண்டு வந்த பையனை அவனோட வாழ்க்கை பாழா போகிறதுக்கு ஒரு காரணமாகும். கடவுள் பாதுகாக்கணும், இந்த வார்த்தை பெரிய வார்த்தை. ஸோ இத்தனை வருஷம் பார்ப்போம், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்களோ அவன் தான் தெரியும், சரிங்களா? அந்த விஷயங்கள். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவை பார்ப்போம், சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.